தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடக்கும் போது அதற்கான கவுண்டர் தொடங்கிடும் சொல்லி பிரதமர் பேசியிருக்காங்க. அந்த சூழல் எப்படி பார்க்குறீங்க? ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன? முதல்ல புதிய ஆட்சி வரப்போகுது. அதான் புதிய ஆட்சிங்கிறது வார்த்தையில் அண்ணன் கேட்கறது. ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது பொருள் என்ன? புதிய அப்படிங்கிறதுனுடைய விளக்கம் என்ன? புதிய ஆட்சி அப்படி என்ன? புதிய ஆட்சி, அந்த ஆட்சியில ஊழல் லஞ்சம் இருக்குமா இருக்காது? கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை இருக்குமா இருக்காது? அந்த ஆட்சியில இந்த மாதிரி இந்த சாராய கடைகள் இருக்குமா இல்லை மூடப்படுமா? அந்த ஆட்சியில ஆறு மணல் அள்ளப்படுமா? மலைகள் மணலா நொறுக்கி கோரியா வெட்டி ஏற்றப்படுமா இல்லை தடுக்கப்படுமா? நிலத்தின் வளங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுமா இல்லை பாதுகாக்கப்படுமா? என்ன செய்யப்படும்? கல்வியின் தரம் அப்படியே உயர்ந்துருமா? தனியார் முதலாளிகளுக்கு இணையான தரத்துல அரசு குடிகளுக்கு கல்வியை கொடுத்துருமா? தனியார் மருத்துவமனை அப்போலோ ராமச்சந்திரா, எம்ஜி ராமச்சந்திரா அல்லது காவிரிக்கு இணையான மருத்துவத்தை தாத்தா பேர்ல எம்ஜி இது ஓமந்தூரார் பேர்ல இருக்க அரசு மருத்துவமனையில் தரத்தை உயர்த்திருக்குமா? என்ன என்ன நடந்துரும்? புதிய ஆட்சினா என்ன ஆட்சி? பசி இல்லாத மக்கள் உறங்க போவாங்களா? என்ன நடந்துரும்னு சொல்லுங்க. புதிய ஆட்சி இதுவரை இருந்ததுல இருந்து புதுசு என்ன? புதுசு சாலை சரியா போட்டுருவிய, தடையற்ற மின்சாரம் கொடுத்துருவிய, போக்குவரத்து சரியாயிரும். என்ன இங்க பெண்களுக்கு மட்டும் இலவச பஸ் பாஸ், நீங்க ஆண்களுக்கு இலவச பஸ் பாஸ், மொத்தமா பஸ்ஸை சும்மா ஓட்டுவீங்க. கண்டக்டர் காசு, டிரைவர் காசு யாரு எங்க சொத்த வச்சுட்டு வந்து கொடுப்பீங்களா? எங்க கிட்ட இருந்து எடுத்து கொடுப்பீங்களா? இதுல என்ன? இது ஒரு ஆட்சி, இது ஒரு ஆட்சி மாற்றம். இதுல என்ன ஆட்சி மாறி என்ன ஆகுது? போன தடவை இவர் தான் இருந்தார் ஐயா, எடப்பாடி ஐயா. இப்ப இந்த தடவை இவர் இருக்கிறப்ப திருப்பி ஆளை மாத்தி மாத்தி உட்கார வைப்பீங்க. ஆட்சி முறை மாறுமா? ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையுமான நிர்வாகம் வருமா? அதான கேள்விங்க. பசி பஞ்சமில்லாத ஒரு நாடா இதை படைப்பீங்களா? பாலுக்கலாத குழந்தை, வேலைக்கு அலையாத இளைஞன், கல்விக்கு இயங்காத மாணவன், இதுதான் என் கனவு இந்தியானா அடிமை இந்தியாவில் இந்த முழக்கத்தை முன் வச்சான் பகத்சிங். விடுதலை பெற்று 80 ஆண்டுகள் தொற்றுச்சு. இன்னும் அந்த முழக்கம் அப்படியே தான் இருக்கு. 28 விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாம தூங்க போறாங்க. பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு படுக்கச்சு. கொடுமையை துடைக்க வழி இல்லை. தாலிக்கு தங்கம் கொடுப்பாங்க, அதே குடிக்க வச்சா அதே தாலியை அவங்களே இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஆட்சி முறை, இதெல்லாம் ஒரு ஆட்சி. போய்கிட்டே இருக்கும்போது பேருந்து சக்கரம் கலந்து ஓடும். இந்த பஸ் ஓசியா ஓடனா இல்ல காயிலாங்கலையில் போடக்கூடிய பல இரும்பைலாம் பஸ்ன்னு இருக்கு, ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. பண்ற பாடு. ரேஷன் அரிசி போடுறீங்க இலவசம். எந்த அமைச்சர் வீட்டில் அதை வாங்கி சமைப்பீங்க? எந்த சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், அது மாமன்ற உறுப்பினர் வீட்டில் சமைப்பீங்க? தரம் இருக்க? ஒரே நெல் ஒரே அரிசி கடைக்கு விற்பனைக்கு போகும்போது தரமா இருக்கு. அதே நெல் அதே அரிசி மக்களுக்கு சேவைக்கு, மக்கள் விநியோகத்துக்கு வரும்போது நாத்தம் அடிக்குது. இடையில என்ன நடக்குது? ஒரு மாறுதல் சொல்லுங்க. ஆட்சி மாறும்னே, புதிய அண்ணே, புத்தம் புதுசுனே. சாலையெல்லாம் சவக்குழியா இருக்கு, அருமையான சாலைகள், தடையற்ற மின்சாரம். ஐயோ, மழை நீர் அப்படி விழுந்தவொடனே எங்க விழுந்ததா இல்லையான்னு தெரியாது, உருண்டு ஓடிடும். அப்படியே சிங்கப்பூர் மாதிரி, அமெரிக்கா மாதிரி, அப்படியே மலேசியா மாதிரி அப்படி ஓடிடும். அப்படியே தான் இருக்கா. அந்நிய முதலீட கொண்டு வர எல்லா நாட்டுக்கும் புரியல. அங்கிருந்து கொஞ்சம் நிர்வாகத்தை கொண்டு வரக்கூடாதா? சிங்கப்பூர்லாம் இப்படித்தான் இருக்கா? இப்படித்தான் மலேசியா, இப்படியா மற்ற நாடுகள்ல எல்லாம் இருக்கா? வெள்ளத்துல மிதக்குதா? சாலையில நீர் தேங்குதா? 60 ஆண்டுகளா ஆண்டு தலைநகர்ல தண்ணி வடிஞ்சோட வாய்க்கால் வெட்டாத நீங்க என்ன ஆட்சி மாதிரி என்ன போகுது சொல்லுங்க தம்பி? வெள்ளத்துல மிதத்து விட்டு வெள்ள நிவாரணம் கொடுக்கறதல்ல ஆட்சி. வெள்ள நீர் வெள்ள நீர் தேங்கி மக்களை மிதக்க விடாம தடுக்கிறது இருக்கோ, வெள்ளம் வடிந்து ஓட எவ்வளவு மழை பெஞ்சாலும் போய் இந்த இடத்துல சேரும்டான்னு அதுக்கு வழி செய்யறதான் ஆட்சி. அப்படி ஆட்சி வருமா? வருமா? அப்புறம் புதிய போடுறீங்க. ஆட்சி முறையில் மாற்றம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 4 முறை போட்டியில் கொடுக்கல, 3 முறை போட்டி தான் பெரும்பான்மை சொல்லிட்டு வராங்க. என்ன காரணமா சேர்க்க மாட்டாங்க? இல்ல, அவங்க ஒரே கொள்கையில் இருக்கிற கூட்டத்துக்கு போட்டி. எனக்கு யாருமே போட்டி இல்லையே. உலகத்துல ஒரு போட்டி சொல்லுங்க, இல்ல இந்திய துணைக்கண்டத்துல ஒரு போட்டி சொல்லுங்க. என் கோட்பாட்டுக்கு சொல்லுங்க. சாமிக்கு பேசுவிய, வாழுகிற பூமிக்கு பேசுற ஒரு கட்சி சொல்லுங்க. நான் மலையை பேசுனா, மரத்தை பேசுனா, கடலை பேசுனா, மணலை பேசுனா, தண்ணீரை பேசுனா சிரிக்கிறீங்க.
இதெல்லாம் இல்லாம நீங்க வாழ முடியும்னு நினைக்கிறீங்களே? உங்களுக்கு படிப்பறிவு எதுக்கு? உங்களுக்கு எல்லாம் எதுக்கு பள்ளி கல்வி? என்ன அறிவியல்னு ஒரு பாடம் படிக்கிறீங்க, புவியியல்னு ஒரு பாடம் படிக்கிறீங்க, எதுக்கு படிக்கிறீங்க? மனிதர்கள் இல்லாமல் மரங்கள் வாழ்ந்துடும், பறவை வச்சிகள் வாழ்ந்துடும். ஆனா அது இல்லாம நீங்க வாழ முடியுமா? இப்ப இந்த அடிப்படை தெரியாதவன் நீ எப்படி? இயற்கையின் பரிணாமத்தில் கடைசியா வந்த சமூக விலங்கு இந்த மனிதன். இத்தனை விலங்குகள் இருக்கு, இத்தனை உயிரினம் இருக்கு, ஏதாவது இயற்கைக்கு பேரிடர் இருக்கா? இந்த மனுஷ பயலாலதான். காரணம் இந்த பேராசை. மீனம்பாக்கத்துல விண்ணூர்தி நிலையம் இருக்கிறது தேவை. 5000 ஏக்கர்ல பரந்தூர்ல கட்ட போகும்போது பேராசை, முதலாளிகளின் லாப தேவை. ஏற்கனவே என் தாத்தங்க பேர்ல 2 துறைமுகம் இருக்கு. ஒன்னு தாத்தா காமராஜ் பேர்ல, இன்னொரு என் பாட்டை வஉசி பேர்ல. அது போதும். 6111 ஏக்கர்ல துறைமுகம் கட்ட போறேங்கிறது தேவையில்லை, பேராசை. கோயம்பேடு பேருந்து நிலையமே எனக்கு போதும். யாரும் நாங்களுக்கு வசதி இல்லைன்னு வீதியில் நின்று போராடல, பேருந்தை மறிச்சு போராடலை என் மக்கள். அப்புறம் 410 கோடிக்கு கிளாம்பாக்கத்துக்கு எதுக்கு தூக்கிட்டு போனேன்? எதுக்கு தூக்கிட்டு போனேன்? அது பேராசை, கமிஷன். ஏதாவது வேற ஏதாவது காரணம் இருக்கா? காரணம் இருக்கா சொல்லுங்க. 2050 அப்படி வரும். 50 ஆண்டு கழிச்சு பறந்து போறவங்களுக்கு வசதி செய்யறிய விண்ணூர்தி. பசியோடு இருக்கவனை பத்தி கொஞ்சம் யோசிச்சு. அதாவது பறந்து போறவனை பத்தி கவலைப்படுற. 8 வழிச்சாலை எதுக்கு? வேகமா சென்னைக்கு போய் என்ன பார்ப்ப? சினிமா பார்ப்ப, இல்ல சீரியல் பார்ப்ப, இல்ல சிந்திச்சு எதுவும் படைக்க போறிய? என்ன பண்ண போற? ஏதோ ஒண்ணு, மலையை வெட்டி ரோட போட்டுறணும், காடை அழிச்சு ரோட போட்டுறணும், வேகமா போகணும். வீட்டுக்கு போவியா சுடுகாட்டுக்கு போவியா? எல்லாத்தையும் போட்டுட்டு. அதுல அவங்க தெளிவாதான் சொல்றாங்க, எனக்கு யாரும் போட்டி இல்லை. எனக்கு போட்டி இருக்கா? என் கருத்துக்கு போட்டி இருக்கா? ஒருத்தர் இருமொழி கொள்கைம்பாரு, ஒருத்தருக்கு கொள்கைனாவே என்னன்னு தெரியாது. நான் ஒரே மொழி கொள்கை தமிழ், என் உயிர் மொழி கொள்கை தமிழ்ங்க. எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எங்கள் மொழி தமிழில் கற்போம் எங்கள் இனம் வாழ. இந்த கோட்பாடு யாராவது சொல்லுவாங்களா? அவர்கள் திராவிடர்கள் என்கிறார்கள், நாங்கள் தமிழர்கள் என்கிறோம். அப்ப அவர்களுக்குள்ளதான் போட்டி. அவர்கள் ஊழல் லஞ்சம்ங்கிறாங்க, நாங்க உண்மை நேர்மைங்கிறோம். அவர்கள் வாக்குக்கு காசு கொடுக்கறாங்க, நாங்க வாக்க விற்க கூடாதுங்கிறோம். மதிப்புமிக்க கருவி ஜனநாயகத்தில் மக்களுக்கு இருக்கிற மதிப்புமிக்க வலிமையான உரிமை வாக்குங்கிறோம், அதை விற்க கூடாதுங்கிறோம். என் மக்களை வாக்கை விற்கிற சந்தையா மாத்தினது யாரு? இந்த கட்சிகள். ஓட்டுக்கு காசு கொடுக்கிற கட்சிகளுக்குள்ள போட்டி. அப்ப அவங்க சரியா தானே சொல்றாங்க, நான் வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டேன். அவங்க ஒரு தொகுதிக்கு 30 கோடி 15 கோடி 20 கோடின்னு செலவு பண்ணுவாங்க. நான் அந்த வட்டி காசை கூட செலவு பண்ண எங்களுக்கு வசதி இல்லை. அப்ப வேற தானே, நாங்க அந்த போட்டியில் இல்லை தானே. ஏதாவது சரிதான் அண்ணன் சொல்றது, போட்டியில் இல்லை. அவங்க எனக்கு போட்டி இல்லை, எனக்கு யாருங்க போட்டி இல்லை. தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறி கட்சி மாறி தேர்தலை எதிர்கொள்றாங்க. அப்ப மக்களை முட்டாளா நினைக்கிறாங்க. நினைக்கிறாங்கிறது என்ன கேள்வி? என்ன நினைக்கிறாங்க தான். மக்களுக்குள்ள அந்த ஒரு அறச்சீற்றம் இல்லை. அது ஐயா சகாயம் ஏதாவது அடிக்கடி கொடுப்போம், அறச்சீற்றம் இல்லை. ஒரு சினந்து எழுதுறாங்க, அது கொஞ்ச நேரம் இருக்குது. அப்ப இந்த தேர்தல் நேரத்தில் அப்படி தனியுது, அது தனிஞ்சிருது, ஒரு சின்ன சமரசம் ஆயிடுது, சகிப்புத்தன்மை வந்துருது. அவங்களுக்கு தெரியாத அந்த தொடர் சகிப்புத்தன்மை தான் அடிமை பிறக்கிறான்னு தெரியல. அடிமை உணர்வு எங்க பிறக்குது? அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறாங்க, புனிதமான போராளிங்கிறாங்க நபிகள். ஆனா இங்க அப்படி இல்லையே. அநீதியை கண்டு அச்சம் கொண்டு எதிர்த்து நிற்க துணிவில்லாமல் சமரசம், சகித்துக் கொள்ளுகிறாங்க. அது தொடர்ச்சியா சகித்துக் கொள்ளும் போது அடிமை மனநிலை வந்துருது. அதாங்க நடக்குது. என் மக்களுக்கு ஒண்ணு இருக்கு, என் அன்பு உடன் பிறந்தார்களே, என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே, என் மக்கள்கிட்ட ஒண்ணு இருக்கு. அடர்த்தியான வறுமை இருக்கு, ஏழ்மை இருக்கு. அது ஒரு குழந்தைய பெறுது, அது அறியாமைன்னு ஒரு குழந்தைய பெறுது. இந்த அறியாமையும் இந்த வறுமையும் சேர்ந்து ஒரு பிள்ளைய பெறுது, அதுக்கு பேர் மறதின்னு பேரு. இந்த மூணும் சேர்ந்து இந்த அரசியல் தலைமைகளுக்கு முதலீடா மாறிடுது. நேத்து இங்க இருந்த இவனை திட்டி பேசுன, இன்னைக்கு மானங்கட்டு போய் இங்க இருக்க, அப்புறம் இவனை திட்டி பேசுற, என்னதாண்டா அவன் கொள்கை கோட்பாடு அப்படின்னு இல்லையே. இந்த மாறி மாறி போறவங்களுக்கு ஒரே கோட்பாடு தானே, சீட்டு அதிகமா இருக்கணும், நோட்டு அதிகமா இருக்கணும், அங்க போவோம்ங்கிறது ஒரு கொள்கை. கொள்கைனா கொள்கை, கொள்ளு மரபு, கொள்கை கொள்கை தானே. வேற என்ன கொள்கை இருக்கு? வேற என்ன கொள்கை இருக்கு? திமுகங்கிறீங்க, திமுகவும் அதிமுகவும் வெவ்வேறு கட்சின்னு யாராவது சொல்லுங்க. அது 2 வெவ்வேறு கட்சினா வேற சித்தாந்தம் கொண்டது. பாரதிய ஜனதா காங்கிரஸ் வெவ்வேறு கட்சி, வெவ்வேறு சித்தாந்தங்கள், வெவ்வேறு கோட்பாடு, வெவ்வேறு தத்துவத்தை கொண்ட கட்சி. யாராவது சொல்லு. ஒரே ஒரு கருத்துல இந்த இடத்துல காங்கிரஸ் பிஜேபியில இருந்து மாறுபடுது ஒண்ணு, இல்ல அதிமுக திமுக இந்த இடத்துல மாறுபடுது ஒண்ணு.
இப்ப ஆட்சியில் இருக்கிற திமுகவில் இப்ப இருக்கிற ஆட்சியில் இருக்கிற திமுகவில் 10க்கு மேற்பட்டவர்கள் அதிமுக அமைச்சர்கள். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஐயா சேகர் பாபு, ஐயா கண்ணப்பன், ஐயா ரகுபதி, ஐயா முத்துச்சாமி, தம்பி செந்தில் பாலாஜி, ஐயா ஏவா வேலு, வேற நேர் விட்டுனா ஐயா KK சொல்லுங்க. முதன்மையான அந்த அமைச்சர்கள் எங்க இருந்தாங்க? இங்க இருந்தாங்க அதிமுக. இப்ப இங்க இருக்காங்க. நாளைக்கு இங்க இது வரும்னா இங்க வருவாங்க. இது கேட்டா இது தாய் கழகத்துக்கு வர்றது, இது போட்டா சேய் கழகத்துக்கு வர்றது. அப்போ இது சொர்ணாக்கா, திமுக ஒரு சொர்ணாக்கா, அப்புறம் இங்க இருந்து வருது ஒரு வர்ணாக்கா வருது, அப்புறம் இங்க வசதி இல்லை, அப்புறம் சொர்ணாக்கா டைப் வருது. உங்களுக்கு புரிதுன்னு இருக்கு. தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை. தாய் கொடுமைக்காரியா இருந்தா பிள்ளை அப்படியே கோகில வாணியா பிறந்துருமா என்ன? இது கொடுமை. இது ஒரு ஏமாத்தி இந்த ஜனத்தை நாங்கள் ஆட்சியை மாத்திரம், அதை தூக்கி எரியணும். எங்க எறிவ? யார வச்சு எறிவ? தீமைக்கு மாற்ற எப்படி தீமை? நபிகளாற்ற போய் கேட்கிறாங்க, இந்த தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளே? நன்மையை வச்சு தானே. நன்மை எங்க? யாரு நன்மை? நெருப்புக்கு எப்படி நெருப்பு எப்படி மாற்றாகும்? நெருப்பை வச்சு எப்படி அணைப்ப? ஒரு தண்ணீர் வேணது யாரு? திமுகவுக்கு மாற்ற அதிமுக. எந்த வழியில் எப்படி? ஒரே ஒரு இடத்துல வந்தா டாஸ்மார்க்க மூடிடுவாருன்னு சொல்லு. ₹1 கமிஷன் வாங்க. பணி அமர்வா, பணியிட மாற்றமா, பணி உயர்வா, 5 பைசா வாங்க மாட்டார். ஒண்ணு யாராவது அவர் வந்தா மலையை காப்பார், காட்டை காப்பார், நீர்வளம் ஏரி எல்லாம் பாதுகாக்கப்படும். அப்படி இருக்கும். ஏதாவது ஒரு மாறுதல் சொல்லுங்க. அதிகபட்ச வளர்ச்சி இந்த நாடு கட்டமைக்கிற வளர்ச்சி கடன் வளர்ச்சி. 5 லட்சம் கோடியில் விட்டு போய் 10 லட்சம் கோடி கடன் வளர்ச்சி. வேற எது வளர்ச்சி இருக்கு தம்பி? நீங்க சொல்லுங்க. எல்லாம் படிச்ச பிள்ளைங்க தானே, ஒண்ணு சொல்லுங்க. என்ன வளர்ச்சி இருக்கு? சும்மா பேசிக்கிறலாம். கூட்டணி வச்சு கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருமா? எந்த அடிப்படையில் அணி சேருறீங்க? எந்த அடிப்படையில்? இது என்ன அரசியல்? தேர்தல் வாக்கவன யாரு எங்க போறது, அவர்கள்ட்ட எவ்வளவு பேசுறது, இவர்கிட்ட இது கேவலம். இதெல்லாம் இந்த பேரம் பேசுறது பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் அப்படின்னு தான் வருது. எல்லாம் அரசியல் மாறுதல், அரசியல் புரட்சி அப்படின்னு தான் வர்றாங்க. அப்புறம் அது அரசியல் பிசினஸ் ஆகுது, பொலிட்டிக்கல் பிசினஸ் ஆகுது. கடைசியா எங்க வருது? கொச்சையா சொன்னது கடைசியா அப்படியே இருக்கு. எவன் அதிக காசு கொடுக்குறானோ அவன்கிட்ட போறது, எவன் அதிக இடம் கொடுக்குறானோ அவன்கிட்ட போறதுன்னா அதுக்கு பேர் என்னன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கணும். இது எங்க போய் நிறுத்துது? அதனாலதான் நாங்க தமிழ் இன பிள்ளைகள் தன்மான போர் நடத்துறோம், இனமான மீட்சிக்கு போர் நடத்துறோம். வெற்றியை தோல்வியை சமமா கருதுறவன் தான் வீரன். வெற்றி அடைஞ்சா இருப்பேன், தோல்வி அடைஞ்சா போயிருவேங்கிறது கோழை. நாங்கள் பிறவி வீரர்கள். எங்களுக்கு தெரியாத 3 எழுத்து பயம். எங்களுக்கு எங்கள் பரம்பரைக்கே தெரிஞ்ச 3 எழுத்து வீரம். அதனால சண்டை செய்யறோம். எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் எதிர்த்து நிற்போம், ஆனால் யாரையும் எதிர்பார்த்து நிற்க மாட்டேன். இது எங்கள் பரம்பரை பழக்கம். அதனால போய் அவரோட கூட்டணி சேரு, இவரோட சேர்ந்து என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. கோட்பாடு கொள்கை மாறுறாங்கன்னு சொல்றீங்கன்றீல, அது நடக்குதா இல்ல? நான் கேட்டா பதில் இருக்கா? உங்க கேள்வி எவ்வளவு தவறா இருக்கு. சொல்றீங்களே அப்படின்னா நான் இல்லாத ஒன்றை சொல்ற மாதிரி நீங்க குற்றம் சொல்ல வரீங்க. அப்புறம் யாரை நீங்க இந்த தேர்தல்ல யார் மாறி மாறி போறாங்களோ அதை சொல்லுங்க. நீங்க நான் என்ன கேக்குறேன், ஒரு கட்சியோட போய் கூட்டு சேர்ந்து தேர்தலை சந்திக்கணும்னா அந்த கட்சியோட நின்னா தான் வெல்ல முடியும்னா தனியா கட்சி இருக்கு. ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க. யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சீங்க? எந்த நோக்கத்திற்காக கட்சி ஆரம்பிச்சீங்க? எந்த லட்சியத்திற்காக கட்சி ஆரம்பிச்சீங்க? இந்த கேள்விக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? அட்ஜஸ்ட் பண்ணுங்க, ஆட்சி அதிகாரத்தை பிடிங்க. என்னத்தை பண்ணீங்க? அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சு மக்களுக்கு செஞ்ச ஒரே ஒரு நல்லது, ஒரு நல்லது தான் கேட்கிறேன். ஒரு நல்லது. கூட்டணி போயிட்டிய மாறி இங்க போனீங்க 5 வருஷம் இருந்தீங்க, இங்க போனீங்க 5 வருஷம் இருந்தீங்க, இங்க 5 வருஷம் இருந்தீங்க. இந்த கூட்டணியிலிருந்து நாங்கள் சாதிச்சது இது ஒன்று சொல்லு. இப்ப எங்க அண்ணன் மது ஒழிப்பு மாநாடு போட்டாங்களா? எங்க அண்ணன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் போட்டுச்சா? இப்ப எங்க கூட்டணியில் இருக்காங்க? திமுகவில். மது மூடாம திறந்து வச்சிருக்க பெருமகன் யாரு? அப்ப மது ஒழிப்பு மாநாடு பயனற்றதாயிருச்சா?
இப்ப மதுவை ஒழிக்கிறவன் எவனும் அவனோட கூட்டணி அப்படின்னு பிடிவாதமா இருக்கணுமா இல்லையா? ஏன் இல்ல? சாதிவாரி கணக்கெடுப்பு எங்க ஐயாவுடைய கொள்கை. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எவன் சமூக நீதியை நிலைநாட்டுறானோ அவனுக்கு தாண்டா கூட்டணி அப்படின்னு ஏன் இல்ல? அப்போ நீங்க என்ன கோரிக்கை முன்வைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றாதவன் கூடவே போய் வலிமையை சத்தா எப்படி? வலிமையை சத்தா எப்படி அது நிறைவேற்றப்படும்? என்ன பேசினாலும் கிடைச்சா இங்கதான் வருவாங்கன்னா இது எப்படி இந்த கோரிக்கையை ஏற்று எப்படி இந்த கொள்கையை நிறைவேற்றுவாங்க அவங்க? எந்த ஒரு கோரிக்கை வைக்காமலே தொடர்ந்து ஒரு தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லி அவரே பேசியிருக்காரு. கூட்டத்துல நிக்கிறதுக்கு வீரமும் துணிவும் தேவையில்லை, தனிச்சு நிக்கிறதுக்கு தான் வீரமும் துணிவும் தேவை. இப்ப எங்க அண்ணனை போய் நான் எங்க அண்ணன் எடுத்த நிலைப்பாட்டை குறை சொல்லவோ இது சொல்லவோ நான் இல்லை. அது அவர் முடிவு, அவங்க நிலைப்பாடு. அது இல்லை. நாங்கள் இதுல நிக்கிறதுக்கான காரணத்தை சொல்றேன். இந்த சமரசம் என் முன்னவர்கள் செஞ்சதுனால படிப்பறிவையும் விட மேலானது பட்டறிவு. தொடர்ந்து இதுதான் நடக்குதுன்னு நீங்க தம்பி சொல்றீங்க. தொடர்ந்து நடக்குது என்பதற்காக ஏற்கனம்னு இருக்கா, இல்ல அதை மாற்றணும்னு இருக்கா? தனியா நின்று மாற்றமா இல்லையான்னு பாருங்க. 1.1 4.5 லட்சம் வாக்கு வாங்கின ஒரு அரசியல் கட்சி இந்திய பெருநிலத்தில் வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்லுங்க, வளர்ந்ததாக சரித்திரம் சொல்லுங்க. 1.1 விழுக்காட்டுல இருந்து 8.22 8.5 விழுக்காட்டுக்கு உயருது அப்படின்னா வாக்குக்கு காசு கொடுக்காம சின்ன சின்ன பிள்ளைகள் இந்த மகளெல்லாம் வேட்பாளராக நிறுத்துறதுக்கு அறிவிச்சா வயசு வரல, 24 வயசு தான் வருது. அப்ப அந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகள், அறிமுகம் இல்லாத பிள்ளைகள், அவர்களை நிறுத்தி எளிய பின்புலத்திலிருந்து வர பிள்ளைகள் வாக்குக்கு காசு கொடுக்காமல் மக்களின் நன்மதிப்பை பெற்று 36 லட்சம் வாக்கை தொட்டு 3வது பெரிய கட்சியா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியா உயர முடியுதுன்னா இது வளர்ச்சியா இல்லையா? இது வெற்றி அங்கீகாரமா இல்லையா? இது வெற்றியா இல்லையா? நீங்க வெறும் தேர்தல் வெற்றி தான் வெற்றினீங்கன்னா கஷ்டம். தேர்தல் வெற்றினா கஷ்டம். என் கொள்கையை எதிர்த்து தான் இங்க நிறைய கட்சிகள் இருக்க வெளியே ஏற்று ஒரு கட்சியும் இல்ல. நீங்களே சேர்த்து விடுங்க. நீங்க எல்லாருமே பெரியாருங்கிறீங்க, 3 கட்சி. நான் எங்கள் இனத்தின் முன்னோர்கள் எல்லாருமே எங்களுக்கு பெரியாருங்கிறோம். உங்களுக்கு புரியுதா? அதே ஐயா பெரியாரே எங்க தாத்தா முத்துராமலிங்க தவிர பெரியாருன்னு எழுதுறாப்ல. எங்களுக்கு எங்க அண்ணன் புதுவரை எத்தனதுரை எங்கள் தாத்தா கியாப்பை விஸ்வநாதர் தமிழ் இனத்தின் பெரியார்னு பேசுறது இருக்கு. எங்களுக்கு ஒவ்வொருத்தனும் பெரியார். அப்ப கோட்பாட்டு அளவுல நாங்க மாறுபடுறோம். இந்திய துணைக்கண்டத்தில் இந்திய பெருநிலத்தில் எந்த ஒரு இனம் தன்னை திராவிடன் என்று வரையறுத்துக் கொள்ளும். திராவிட பண்பாடு, திராவிட நாகரிகம், திராவிட கலாச்சாரம், திராவிட கட்டட கலை என்று எந்த ஒரு இனம் தன்னை வரையறுத்துக் கொள்ளும், தன்னை அடையாளப்படுத்து. என்னை ஏன் உலகத்தின் தொல்குடியை மூத்த ஒரு பேரினத்தை, என்னை ஏன் என் அடையாளத்தை திராவிட அடையாளமா மறைக்கிறேன்? சாதிய இழிவை தொடைத்தெறிய போராடுவதை விட செத்து ஒழிவது மேலானது. தொடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுனர் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். அதேதான் நாங்க நினைக்கிறேன். எங்க மேல் சுமத்தப்பட்ட திராவிட இழிவை தொடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுன்னு நினைக்கிறேன். யார் என்ன எதுக்கு நீ திராவிடங்கிற? என் மொழி தமிழ், என் இன அடையாளம் தமிழன். அதுல எதுக்கு நான் மட்டும் திராவிடனா இருக்கணும்? தமிழர் என்றால் யார் யார் தமிழர்னு கேக்குறீங்க. சரி, திராவிடர் என்றால் யார் யார் திராவிடர்னா பதில் சொல்லுங்க. நான் யார் யார் தமிழர்னு சொல்லுங்க.